இன்னைக்கு நம்ம அடுத்தது எங்க நாங்க போயிருக்கோம்னா பாக்குறதுக்கு தம்பி வந்து ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் செஞ்சு ஓட்டியா பார்த்துலாம் தினம் நான் பக்கத்துல தான் சொல்ல போறேன். சரி அவருக்கு தம்பியை கூட்டு போயிட்டு ஒரு வரலாற்று ஹிஸ்ட்ரி இன்னைக்கு ஞாபகத்துல ஒரு லைஃப்ல சாவர வரைக்கும் மறக்கூடாதுன்னு சொல்லிதான் கூட்டு வந்திருக்கோம். செஞ்சிக்கோட்டில் அடுத்து நம்ம போதும் யானைக்குளம். அந்த காலத்துல வந்து அரசர்கள் வந்து குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை இதுதான் வச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மாதிரி ராக்கெட் லான்ச் எல்லாம் கூட்டு நாட்டுலாம் மக்கள் அழிக்கல. ஒன்லி வார் தான், டைரக்ட் வார் தான். 23ஆம் புலிஸ் பண்ண மாதிரி காமெடிலாம் கிடையாது. ரியலா நம்ம தமிழ் மக்களை வந்து அந்த ரூல் பண்ணி ஆட்சி பண்ணிருக்காங்க. யானை குளத்துல வந்து யானைகள் குளிக்க வைப்பதற்காகவும் பராமரிப்பதற்காகவும் கட்டிய ஒரு குளம் தான் யானை குளம். ஞாபகம் வச்சுங்க, யானை குளிப்பதற்கு. அப்போ தமிழ் மண்ணில் வந்து எந்த ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடவும் எவ்வளவு ஒரு கெத்தா வந்திருப்பான்னு பாத்துங்க. தொடர்ந்து வாங்க யானை குளத்துக்குள்ள போய் காட்டுவோம் பாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்கள் பார்க்கும்போது செஞ்சிக்கோட்டில் இருக்கிற யானை குளம் தான் நீங்கள் வந்திருக்கோம். மிக முக்கியமான குளம் தான். யாராச்சும் இந்த கோட்டை வந்து வந்தீங்கன்னா யானை குளத்துக்கு மிக முக்கியமான பிளேஸ் பாருங்க. அந்த காலத்திலே வந்து எனக்கு நீச்சல் தெரியும், ஆனால் நான் இறங்குறேன். சப்போஸ் யாரா வந்து தயவுசெய்து இறங்காதீங்க, போய் வழுக்குன்னு நினைக்கிறேன். நீ வழுக்குதுப்பா. போலாமா? பேசுகிறேன், அப்படியே ஷூட் பண்ணுப்பா. போலாமா? ஸோ இன்னைக்கு சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி இல்லை, வாட்டர் டேங்கல் தான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிற ஐயாக்கெல்லாம் வந்து வாங்கி குடிக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கையாக எப்படி வந்து யானைக்காக வெட்டி வச்சிருக்காங்க, மனுஷனுக்கு இல்லை. பார்த்துக்கோங்க. நீச்சல் தெரியும், அதெல்லாம் பயப்படாமல் போகிறேன். ஏதாச்சும் வந்தீங்கன்னா நீச்சல் தெரியும், தயவுசெய்து வெளியே இருந்து பாருங்க. யானை குளம் அந்த காலத்திலே வந்து ஒரு 14ஆம் நூற்றாண்டு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு தொலைநோக்கு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பாருங்க, யானை குளத்துக்கு அருகில் மிக அருகில் ஒரு அங்கே ஒரு இருக்குது. வெறும் புறாக்கள் மட்டுமே உட்காந்துட்டு இருக்க இந்த கோட்டை வந்து தானிய கிடங்கு, அதாவது அந்த காலத்துல வந்து தானியங்களை சேமித்து வைக்கிற ஒரு பிளேஸ் தான் இருக்கு. ஸ்டோரேஜ் பிளேஸ் ஆஃப் செரல்ஸ், தமிழ்ல வந்து தானியங்கள் கரெக்டாக சொல்லி பண்ணிக்கிறேன். அந்த பிளேஸ் தான். அந்த காலத்தை பாருங்க, ஒரு ராஜாக்கள் வந்து ஒரு புயலோ இல்லை தொடர்ச்சியா ஒரு மழையோ இல்லை ஒரு வறட்சியோ ஏற்பட்டா அந்த மக்களுக்கு வந்து என்ன கொடுக்குன்றதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து நிறைய ரூம்லாம் வைக்கிறோம், எதுக்குன்னு காரணம் தெரியாது. நிறைய பேர் அமேசான் வாங்கி போறீங்க. அந்த காலத்து மக்களுக்காக ஒரு கட்டிருக்காங்க. ஸ்டோரேஜ் டேங்க் ஆஃப் செரல்ஸ், தானிய கிழங்கு. பார்த்துக்கோங்க, லைக் ஷேர் பண்ணுங்க. நம்ம நிற்கிற வந்து எலஃபென்ட் டேங்க் தான், செஞ்சிப்போர்ட்டில் இருக்கிற. கரெக்டாக இப்போ ரைட் நோ எங்கே இருக்குங்கன்னா, வி ஆர் ரைட் நோ இன் செஞ்சிப்போர்ட் அட் தி எலஃபென்ட் டேங்க். ஸோ தமிழில் சொல்லணும்னா செஞ்சிக்கோட்டில் இருக்கிற எனக்கு தாங்க இருக்கோம். சும்மா இங்கிலீஷில் கொஞ்சம் கதை விட்டோம், பின்னால தமிழ் தான், சுத்த தமிழ் தான். ஓகே, வீட்டில் ஒரு மொழி பேசிக்கிட்டு வெளியே ஒரு மொழி பேசல. ஒரே மொழி, தாய் மொழி, அன்னை மொழி, அமுத மொழி, தமிழ் மொழி தான். பாருங்க, இது ஏன் பார்க்கணும் அப்படின்னா, கரெக்டாக பார்த்தா நாங்கள் வந்து லீவ் கிடைக்கல. நம்ம வீடியோ எடுக்கிற நண்பரும் ஒரு தனியார் நிறுத்தம் மாட்டிட்டாரு, நானும் ஒரு தனியார் நிறுத்தம் மாட்டிக்கிட்டேன். வயிற்று படுப்புக்கு சோறு துண்ணாகணும். எங்களை அரசியல்வாத மாதிரி ஏமாத்தியோ மேடை பேச்சோ தெரியாது, ரவுடி மாதிரி அது மாதிரி தெரியாது. நம்மளை வந்து அப்பையா வளர்த்துட்டாங்க, நாங்களும் ஒரு அப்பாவி தான். மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி கெத்தான பிளேஸ் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய் பாய்.